வணக்கம் சார். வணக்கம் சகோதரா. நல்லா இருக்கீங்களா? பிரமாதமாக இருக்கேன். டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்கிறீங்க. ஸோ வந்துட்டு ஏதோ ஒரு முக்கியமான தகவல் இருக்குது, அதை பற்றி பேசணும்னு சொல்லியிருக்கீங்க. நான் சார் இப்போ ஒரு முக்கியமான ஒரு ட்வீட் ஒன்று பார்த்தேன். இப்போது இப்போ அந்த பேஜில் ஒன்று பார்த்துருந்தேன். என்னென்னா வந்துட்டு ஏதோ எலெக்ஷன் சம்மந்தப்பட்டது, முன்கூட்டியே எலெக்ஷன் 2025 அப்படிங்கிற மாதிரியான மீன் பண்ணுற ஒரு ட்வீட்டாக அது இருந்தது. ஆக்சுவலாக அது பார்க்கும்போது கொஞ்சம் அதிர்ச்சிக்குரிய வகையில் அப்படி தான் எனக்கு பட்டுச்சு. ஸோ அதில் உள்ளார்ந்த நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எதுக்காக அந்த ட்வீட், அதனுடைய பின்னணி என்ன? அதாவது இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையிலேருந்து மற்ற சாராயம் அந்த இந்த விஷயத்துலேயே அந்த போதை தடுப்பு பிரச்சனையிலேருந்து இப்படி பல்வேறு பிரச்சனைகள் வந்து தமிழ்நாட்டில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவ சில அதிகாரிகள் பண்ணக்கூடிய தவறுனால அதை பலமுறை சுட்டி காட்டிகிட்டே வரேன். நான் தம்பியிடம் வந்து பலமுறை சொல்கிறேன், தம்பி உதயநிதி அவர்கள் வந்து விரைவில் வந்து தலைமை ஏற்று நடத்தணும். அப்பா அவர்கள் வந்து நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து தன் மகனுக்கு வந்து வழிவிடணும் அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு நீங்கள் கேள்வி கேட்கலாம், என்னென்னா எதுக்காக வந்து வழிவிடணும், நிர்வாகம் நல்லா தான் பண்ணுறாருன்னு சொல்லப்படலாம். நிர்வாகம் அவர் நல்லா நடத்தினாலும் சில அதிகாரம் நடத்துறது இல்லை சரியா. அரசுக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் உருவாக்கிட்டே இருக்குது தமிழ்நாட்டில். அந்த சூழ்நிலையில் தான் தம்பி வாங்க, இந்த நிலைமை நீங்கள் வெளியில் வெளிப்படையாக நீங்கள் தான் ஃபீல்டுக்கு போகிறீங்க. தம்பி உதயநிதி அவர்கள் ஃபீல்டில் இருக்கும்போது அவருக்கு பல விஷயங்கள் பல பேர் பேசுகிறாங்க. மக்கள்கிட்ட போய் என்னோட கருத்துக்களை சொல்கிறாரு. மக்களும் அவர் பேசுகிறத மக்கள் சொல்கிறதையும் கேட்டுக்கிறாரு. மக்களுக்கு தேவையான விஷயங்கள் கலந்து ஆலோசனை செய்கிறார். இதெல்லாம் உண்மையாகவே பாராட்டணும். ஒரு யூத்து இங்கே ஏன் வரணுன்றதுக்கு இதுதான் ஒரு ட்ரெண்டு. அதே மாதிரி தம்பி அன்பில் பொய்யாமொழி அவருடைய செயல்பாடுகளும் இன்றைக்கி திருப்திகரமாக செயல்பட்டாலும் சில அதிகாரிகள் இப்போ தான் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. அந்த அதிகாரிகள் மாற்றப்பட்டதுன்னா புதிய அதிகாரிகள் வரதாங்க. நல்லதொரு அதிகாரிகள் செயல்பட வைக்கணுன்றது தான். அதுக்கு அடுத்தது என்னென்னா, ஏன் தம்பியை வரணும் அந்த ட்வீட் போடுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் கடந்த 2 வருஷமாகவே சொல்லிட்டுருக்கேன், தம்பி வா தலைமை ஏற்கவா. அண்ணாவுக்கு எப்படி நெடுஞ்செழியனை கூப்பிட்டாரோ அதே மாதிரி நானே சொல்கிறேன், தம்பியை வந்து தலைமை ஏற்றுக்குங்க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து முக்கியமாக பண்ண வேண்டியது தம்பி கொடுக்கணும், பவர்ஃபுல் செக்டாரில் கொடுக்கணும். இப்போது அது நான் சொல்ல கொஞ்சம் மனசு காதில் கேட்டு சீரியஸாகிச்சாங்களே தெரியல. இப்போ சமீபத்தில் ஒரு கூட்டங்கள் போடப்பட்டுச்சு திமுக நிர்வாகிகள் மத்தியில். அதில் தம்பியை வந்து 2025க்குள்ளேயே கொண்டு வரணும், தேர்தலை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 6-7 மாதத்துக்கு முன்பாக தேர்தலை கொண்டு வந்து தம்பியை முதலமைச்சர் ஆக்கணும்னு ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. எப்படின்னா, திமுக பொறுத்தவரையும் சீனியர் லீடர்ஸ் இருந்தாலும் கூட தம்பி தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, அடுத்த வாரிசுன்றது தெளிவாயிடுச்சு. ஏன்னா எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. நம்ம துரைமுருகன் கூட சொல்லிட்டார்ல, நான் அடுத்த கட்டம் இன்னொரு முதலமைச்சர் நம்ம பார்க்கணுன்னா, 2வது முதலமைச்சரை பார்க்கணுன்னா இன்பநிதியை பார்க்கணுன்ற அளவுக்கு சொல்லிட்டு போயிட்டார். அவரு சீனியாரிட்டிக்கே சொல்லிட்டு போயிட்டார். அது வெக்கக்கடான விஷயந்தான். அது சொன்னது கேட்டிங்கன்னா நீங்களாம் பெரியாருடைய சீடன்னு சொல்லுவீங்க. சரி பரவாயில்ல, நடந்து போட்டோம். ஏன்னா இதாக ஒரு மாற்றம் வரணும், மக்களுக்கு நல்லது நடக்கணும். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. தம்பி ஏன் கொண்டு வரணும் நம்ம சொல்கிறோன்னா, கடந்த முறை வந்து திமுக வந்து கிட்டத்தட்ட 173 தொகுதியில் தேர்தல் நின்றுச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸுக்கு வந்து ஒரு 25 தொகுதி கொடுக்கப்பட்டுச்சு. சிபிஐ சிபிஎம்க்கு வந்து 6 தொகுதி கொடுக்கப்பட்டுச்சு. இவங்க விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு 6 சீட்டு கொடுக்கப்பட்டுச்சு. இப்படி பரவலாக வந்து அதில் இன்னும் சின்ன அமைப்புகள்லாம் இருக்குது. நம்ம சகோதரர் மக்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவர்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. அதிகமானவர்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்கப்பட்டிருக்குது. இப்படி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் கொடுக்கப்பட்டு, இந்திய முஸ்லீம் லீக் கட்சிகள் கொடுக்கப்பட்டது. இப்படி பல பேர்களை சின்ன விஷயங்களாக கொடுத்து வச்சுருந்து இந்த முறை வந்து அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கான சீக்ரெட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. சில ஸ்வீட் பாக்ஸாக கொடுத்துடலாம், சில கட்சிகளுக்கு இறங்கி வேலை செய்யட்டோம். இல்லை, இப்போ அவங்களுக்குலாம் சீட் இல்லைன்னா இப்போது அடுத்த கட்டம் என்ன? கிட்டத்தட்ட திமுக வந்து 173 இதில் வந்து நின்னாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 134 தொகுதிகள் தான் வெற்றி பெற முடிஞ்சுது. அது மற்ற கூட்டணி கட்சிகளுடைய சம்பவம். ஏன் திமுக இதுக்கான வேலைகளை பார்க்குறாங்க, 25ல் வராங்கிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தம்பிக்கு வந்து முக்கியமான ஒரு அசைன்மெண்ட்டை ரெடி பண்ணிட்டாங்க, ஃபேமிலியிலே பேசிட்டாங்க. அவர் அடுத்தது 2026ல் இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமின்னு எம்ஜிஆர் அவர்கள் சொன்னது மாதிரி, ஏன்னா விஜய் உள்ளே வராரு, இந்த பக்கம் சீமான் இருக்கார், அண்ணாமலை இருக்கார், இது பல விஷயங்கள் இருக்குது. இவங்க தான் இன்றைக்கி வந்து களத்தில் இறங்கி போராட வேண்டிய காலகட்டத்தில் இருக்காங்க. இப்போது எதிராளிகள் பலவீனமாக அடைஞ்சிட்டான் அப்படின்னு சில வீட்டில் சில டிஸ்கஷன் நடந்தது. அதிமுக இன்றைக்கி 4 இருக்குது. அதிமுக இன்னும் 2 பிரியும். இப்போ வர காலகட்டத்தில் 2 பிரிஞ்சிடும். இந்த பலவீனத்தை முன்னாடியே நம்ம சாதகமாக பயன்படுத்திக்கணும். அதனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையும் அவர்களுக்கு வந்து என்ன ஒரு சில விஷயங்கள் பேசணுமோ அதெல்லாம் பேசி கன்வின்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. கூட்டணி இப்போ இருக்கிறவங்களே ஒரு 10 பேருக்கு சீட்டு கிடைக்காது இந்த வாட்டி. அது ஸ்வீட் பாக்ஸாக கொடுக்கப்படலாம். கொடுத்து அதுக்கான வேலைகளை செஞ்சு தம்பியை கிட்டத்தட்ட வந்து ஒரு இந்த 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 முன்னோட்டத்திலே பார்த்தா 150 சீட்டு நம்ம இந்த வாட்டி அடிச்சிடணும்
அப்போ அந்த 10 சீட்டையும் நம்ம எடுத்து வச்சுக்கணுன்ற ஒரு கணிப்பை போட்டு வச்சுருக்கிறாங்க. அதற்கும் சில கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒத்துக்கிறாங்க. காரணம் தம்பியை கொண்டு உட்கார வச்சுட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் தம்பி எப்படி வேணால் நம்ம வந்து பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிற சில கூட்டணி கட்சிகளே பரவாயில்லன்னு ஒரு சூழ்நிலை. இதையும் தாண்டி பாமகவை மீண்டும் இந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னு முயற்சியும் எடுக்கிறாங்க. ஆனால் வந்து அதுக்கான வேலைகளை செய்கிறதுக்கான அடித்தளங்களை போட்டு வச்சுட்டாங்க. கண்டிப்பாக 2025 திமுக கண்டிப்பாக வந்து ஆட்சியை வந்து கலைச்சிட்டு தேர்தலை கொண்டு வந்துடுவாங்க. இந்த அரசு வந்து இல்ல இப்போ நீங்க இதுல வந்து உதயநிதியை மையப்படுத்தி இப்போ அனைத்தும் நடக்குது அப்படின்னா 2026லயே கூட அதை பண்ணலாமே. அந்த ஒரு 6-7 மாசம் முன்னாடி கொண்டு வரதன் மூலமாக என்ன பெரிய என்ன ஆயிடுச்சுங்க? 24 25ல் என்ன ஒரு வருஷம் தானே இருக்குது. ஏன்னா இப்போ இந்த பலவீனம் யாரும் உள்ள சேர்த்துடக்கூடாது. எடப்பாடியினுடைய பிடிவாதத்தில் ஏற்பட்ட விளைவு தான் திமுகவுக்கு சாதகமாக அமையுது. எடப்பாடியை பொறுத்தவரையும் எவன் எப்படி போய் கெட்டாலும் பரவாயில்ல, எவன் வீட்டில் இலவு இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டில் இலவுலாம் பார்த்துக்கணும்னு நினைக்கிறதுல ரொம்ப அடம் பிடிச்சி அதிமுக அழிக்கும் பாதையில் எடப்பாடி போயிட்டு இருக்காரு. இதை அழகாக சாதகமாக பயன்படுத்துறாங்க. ஏன்னா எடப்பாடிக்கு செக்கு வச்சுட்டாங்க திமுக. அவருக்கு அந்த கொடைநாடு கொலை வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப தெளிவாக தன்னை காப்பாற்றியதுக்காக அதிமுக அழிச்சிடலான்னு ஒரு முயற்சி பண்ணிட்டாங்க. அப்படியாப்பட்ட ஒரு விஷயங்களில் திமுக கரெக்டாக காய் நகர்த்துறாங்க. இந்த காய் நகர்த்தல் கண்டிப்பாக திமுக சாதகமாக அமையும். அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஏன்னா இந்த பக்கம் சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் இணையறாங்கன்றது ரெண்டாவது தரப்பு விஷயங்கள். அதில் சேர்ந்தால் அவர்களுக்கு ஒரு நன்மை, அது ஒரு. ஆனால் இந்த பிரிவினையை கரெக்டாக எதிர்பார்க்குறாங்க. விஜய் திமுகவிலே என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் வரட்டும், எங்களுக்கு ஒன்றும் பெரிய பாதகம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. திமுக கூட கணக்கு நான் எப்பவுமே சொல்கிறேன், சர்வசாதாரணமாக அவங்க களத்தில் இறங்கி வேலை செய்யும்போது நீங்கள் ஒன்றும் விக்கிரவாண்டி தேர்தல் எடுத்துக்கங்க. ஒரு ரேஷன் கடை வச்சுக்கிட்டு ஒரு ரேஷன் கடைக்கு 10,000 20,000 கொடுத்தாங்க. உங்கள் வீட்டில் 3 ஓட்டு இருக்கா, அந்த அப்படி 10,000 ரூபா அசால்ட்டாக அடிப்பாங்க ஜெயிப்பாங்க தெரியும் இன்றைக்கு வாட்டி. ஆனால் தெரிஞ்சும் பணம் கொடுத்தாங்க. அப்போ இதே மாதிரி தான் இப்போ வரக்கூடிய இதில் தம்பி ரொம்ப தெளிவடைஞ்சிட்டாரு. முதலமைச்சர் தான் கண்டிப்பாக துணை முதலமைச்சரும் அதெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்காது. இந்த திமுக போட்ட திட்டங்கள் 2025 தேர்தலை திமுக சந்திக்கும். அதில் தம்பியை வந்து தலைமை ஏற்று நடத்துவதற்கான எல்லா முயற்சிகளும் எடுக்கிறாங்கன்றது இதுதான் திட்டவட்டமான முடிவு. இல்லை இப்போ இதன் மூலமாக இப்போ திமுகவுக்கு ஒரு பலம் கிடைக்கும். முன்னாடி வச்சுக்கிறதன் மூலம் இது பலம் தானே. அதான் பலம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்கன்னா, இப்போ இந்த தகவல் கண்டிப்பாக மற்ற கட்சிகளுக்கு தெரியாமல் இருக்க போகிறதில்ல. அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே தானே ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் ஓகே, என்ன பண்ண போறீங்க பண்ணி. இதில் இன்னொரு பாயிண்ட்டுக்கு வரேன். பலவீனமாக இருக்கீங்களா? இல்லை சார், இன்னொரு பாயிண்ட்டுக்கு வரேன் நான். இப்போ இதில் வந்து பல பேருக்கு சீட் மறுக்கப்படும் அப்படின்னு இப்போ நீங்கள் சொன்னீங்க. அதற்கு பதிலாக ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொன்னீங்க. எப்போவுமே ஒரு அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுடைய ஒரு மென்டாலிட்டி என்னவா இருக்குன்னா, பதவி இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறது தான். இப்போ இதில் ஏன் அவங்கெல்லாம் பணத்தை எதிர்பார்க்கணும்? டக்குன்னு இப்போ இந்த ஏடிஎம்கே கூட வந்துச்சுன்னா, ஏடிஎம்கேக்கும் பெரிய ஃபேவர் இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்லப்படும் போது, இன்னும் நம்மளாம் சேர்ந்து இன்னும் பலத்தை கொடுத்தோம்னா நம்மளுக்கு பதவிகள் கிடைக்கும்ல அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நடக்கலாம்ல. உண்மைதான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் விஷயந்தான். என்ன திட்டம் போட்டிருக்காங்க அதையும் வெளிப்படையாக பேசிடுறேன். இந்த 10 பேர் 5 பேர் சீட்டு வெளியே போகிறான்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே எம்எல்சி கொண்டு வந்துடலாம். எம்எல்சி வந்து பல ஆண்டுகளாகவே இல்லை. கடைசியாக கலைஞர்களுடைய சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ தான் எம்எல்சின்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. எம்எல்சின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். நியமனம் இப்போ இன்றைக்கி மாநிலங்கள் இருக்குது, இங்கே மட்டும்தான் எம்எல்சி இல்லை. அந்த எம்எல்சியை திருப்திப்படுத்திடலாம். எம்எல்சி கொடுத்து வாரியம் கொடுத்து திருப்திப்படுத்திடலாம். ஏங்க அரசியல்வாதிகள் இப்போ வரவங்கள 99% மக்களுடைய நலனை பார்த்தா வரான். பணம் சம்பாதிக்கணும், அதை வச்சு ஏதாவது முறைகேடு பண்ணி சம்பாதிக்கணும் தான் மக்களுடைய எண்ணத்தையே கெடுத்துட்டானுங்க. லஞ்சம் கொடுத்து ஓட்டுக்கு எப்போ காசு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சோமா மக்களுடைய மனநிலையும் மாறி போச்சு. இல்லை அதாவது இன்றைக்கும் பாருங்கள், பணக்காரன் வீட்டு கூட ஏறி கொடுக்குறாங்க அந்த 5,000 ரூபா. ஏதோ இடத்துல நீங்கள் அந்த மழை வெள்ளங்களில் பாதிக்கப்படும் போது பாருங்கள், மிகப்பெரிய இடத்துல உயர்ந்த செல்வாக்குள்ளவனாக இருப்பான், மாடி வீடு கட்டியிருப்பான், வசதி வாய்ப்போடு இருப்பான், பல கோடிக்கு அதிபதியாக இருப்பான். அவன் வந்து ரேஷன் கடையில் காசு கொடுத்தோன்னா 2,000 ரூபாய் போய் நின்னான். மக்கள் அப்படி ஆயிடுச்சுங்க. ஓசியில் எது கொடுத்தாலும் அந்த நிலைமையை அப்படி உருவாக்கிட்டானுங்க. குடிக்கும் ஓசிக்கும் இன்றைக்கி அவ்வளோ மோசமான மக்களை அடிமைப்படுத்தியிருக்காங்க இந்த திராவிட இயக்கங்கள். இதை அறவே ஒழிக்கப்படணும். இது வந்து போக 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 தமிழ்நாட்டுக்கு அது வந்து, ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் நீங்கள் இன்னும் யோசிக்கிறோம். நேற்று பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. இந்த பட்ஜெட்னால என்ன மாதிரியான விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு நன்மை ஏற்பட்டிருக்கு. நீங்கள் அவனை எதிர்த்து சண்டை போட்டிங்கன்னா போயிடும் உங்களை. நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போயிருந்தேன்னா கூட, நீங்கள் அதை தான் சொல்ல வரேன், அந்த அனுசரிப்பு தம்பி கண்டிப்பாக செய்வார்னு எதிர்பார்க்குறாங்க. ஏங்க கட்சி எம்எல்ஏ கிட்ட ஒன்றும் இல்லைங்க, இப்போ எவங்ககிட்ட ஃபண்டு கிடையாதுங்க.
தமிழ்நாட்டுக்கு எந்த ஸ்கீம் பிஜேபி எப்படியெல்லாம் ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன விஷயத்த கூட மனசில் கூட வைக்காம இந்த அம்மா எனக்கு தெரிஞ்சு மோடி அவர்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நிர்மலா சீதாராமனுடைய வன்மத்தை காட்டுது. தமிழ்நாட்டு மீது இருக்கக்கூடிய ஒரு மக்கள், அதாவது நீங்கள் தமிழ்நாட்டுக்காரன்னு சொல்லி பெருமை பீத்திக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை செஞ்சிருக்கு இந்த பட்ஜெட்டில்? மிகப்பெரிய சட்டவிரோதம் இல்லையா அது? ஒரு மனச்சாட்சி இல்லாமல் வேலை செஞ்சுருக்கீங்க. மோடி அவர்களுக்கு இது தெரியுதா தெரியலையான்னு தெரியல. அப்போ இப்போயாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்கன்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் பாருங்கள், குடும்பம்னா பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதை பேசி தீக்கிறவன் தான் புத்திசாலி. உங்கள் குடும்பத்திலே இருந்தாலும் கலைஞர்கள் பீரியடில் சண்டைகள் இருக்கும். அப்புறம் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்கள் இனித்தன என்னமோ பணித்தனன்னு வரு, புரியுதுங்களா? இதெல்லாம் ஒரு டைலாக்கு. அந்த மாதிரி இந்த மக்கள் வறுமையினுடைய உச்சத்தில் இருக்கான். பணம் இல்லை. நீங்கள் திமுக அரசு மேலே பல்வேறு விதமான திட்டங்கள் சேராததுக்கு திமுக தான் காரணம்ன்றீங்களா? சில அதிகாரிகள் தான் காரணம். மத்திய அரசு கிட்ட கொடுக்குற அட்வைஸ் அப்படிங்க. அதனால் என்ன இருப்பேன்? நீங்கள் இப்போ எனக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் நான் டெல்லியில் பார்த்தேன், தமிழ்நாட்டுக்கு அரசு சேர்ந்தவர். ஏன்னா சார் என்ன ஏதாவது மீட்டிங்கான்னு கேட்டேன். இல்லைங்க, ஃபண்டு கிடைக்கலைங்க, பெரிய சிக்கலாக இருக்குங்க. நானும் ஒரு 2 வருஷமாக அலைஞ்சிட்ருக்கேங்க, ஒரு இதுக்கு வாங்க முடியும் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு கேட்குறாரு. என்ன ஏன் சார் நீங்கள்? ஏங்க நான் என்னுடைய ஃபேஸ் வேல்யூக்கு தான் கொடுத்தான். அதை கூட என்னுடைய ஃபேஸ் வேல்யூக்காக வாங்கினேங்க. நான் அதுக்கே நான் 4 மாதம் நடந்தேங்க. மோசமான செயல்பாடு இருக்குங்க இன்றைக்கி தமிழ்நாட்டின் வரியா. எந்த நார்த் இந்தியன் ஆஃபீஸரும் நம்ம மதிக்க விட மாட்டேங்கிறாங்க. இங்கேருந்து தமிழ்நாட்டு போன ஐஏஎஸ் ஆஃபீஸர்களே சில பேர் அப்பா தயவு செய்து பேட்ச்மெண்ட்டாக இருந்தால் கூட வராதீங்கப்பா, கவர்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி கொடுக்கணும்னு சொன்னாவே ஏதாவது இஷ்யூ வந்துடும்பா அப்படின்னு பயப்படுறாங்க. அதுக்கு என்ன காரணம்? சில அதிகாரிகள் முதலமைச்சர் கொடுக்கப்பட்ட தவறான செயல்பாடுனால இன்றைக்கி முதலமைச்சருக்கு மட்டும் பாதிப்பு இல்லையே, அவங்க குடும்பம் நல்லா தான் இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் காசு சம்பாதிச்சு தான் இருக்கீங்க திமுக காரணங்க, அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. ஏதோ ஒரு விதத்தில் முதலமைச்சர் குடும்பம் கூச்சி வச்சு கொள்ளடிக்கிறதே வச்சுக்கோங்க. இன்றைக்கி என்ன நிலமை? தமிழ்நாட்டு மக்கள் நாதியற்றவர்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு மத்திய அரசும் வஞ்சிக்கப்படுது, மத்திய அரசும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க. சட்டியில் மாவு இருந்தால் தானங்க தோசையாகும். எதுவுமே இல்லாமல் அதுக்கான அறவேக்காடு சில அதிகாரிகளுடைய தன்னுடைய அதான் சொன்னேன்னே, யாருக்கோ ஒரு வேலை செய்கிறாங்க. திமுக அரசாங்கத்துக்கு வேலை செய்யலை, தமிழக அரசுக்கு அவங்க வேலை செய்யலை. திமுகவை ஒழிக்கப்படணும்னு வேலை செய்கிறதுக்காகத்தான் பக்கத்துலேயே முதலமைச்சர் சுற்றி ஒரு பெரிய கூட்டம் நிற்கிது ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள். அந்த அதிகாரிகள் என்றைக்கு நீங்கள் ஒழிக்கப்படுகிறீர்களோ அன்றைக்கி தான் தமிழக அரசினுடைய நீங்கள் திமுக நினச்சிங்கன்னா அடுத்த முறை 2025 வந்தாலும் வாய்ப்பு இல்லை, வராமல் போனாலும் வாய்ப்பு இருக்கும். ஏன்னா கூட்டணி பலங்கள் இல்லாதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. மறுபடியும் நீங்கள் பலசாலி இல்லாதனால, பலவீனமற்றதுனால எதிர்க்கட்சிகள் நீங்கள் அதை பயன்படுத்தி சாதகமாக முடிவு கொண்டு வராங்க. தம்பி வரட்டும், தலைமை ஏற்கட்டும். வாழ்த்துக்கள், நன்றி. ஓகேங்க சார். ஸோ பல தகவல்கள் முன் வச்சுருக்கிறீங்க. இதெல்லாம் நடக்க போகுதா இல்லையன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். பல்வேறு தகவல்களை எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி சகோதரர்.